Hi friends, welcome back to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் string methods. ஸோ ஸ்ட்ரிங்ஸை பற்றி தான் ஒன்று டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் இந்த லென்த் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ், இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ லென்த் அப்படிங்கிறது வந்து அது இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பொருந்தும், ஸ்ட்ரிங்க்கு மட்டும் இல்லை. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அதை தவிர்த்து வந்து ஸ்ட்ரிங்குக்குண்டு உரித்த அதுக்கு ஸ்பெஷலாக சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மெத்தடுன்னு சொல்லும்போது அது ஒரு புது வார்த்தை, முன்னாடி யூஸ் பண்ணவே இல்லை. பைத்தானில் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது வந்து மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ஸ் டாட் அப்படிங்க போட்டிங்கன்னா அது ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் டாட் கேபிட்டலைஸ். ஸோ உங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த கோர்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் சொல்லிக்கிறோம். பிகாஸ் அதை வந்து ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம ரிஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அது ஸ்ட்ரிங்க்கு தேவையான இல்லை அதுக்கு உரித்த அந்த மெத்தட்ஸ் மட்டும்தான் அதை காமிக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கு மூலமாக வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுது. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுது, சென்டர் பண்ணுது, கவுண்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஸோ இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். காஸ் டாட் அப்பர் அப்படிங்கிறத பண்ணுறோம். அதாவது பேசிக்கலி எவ்ரி திங் வந்து கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் காஸ் டாட் அப்பர் வந்து நம்மளுக்கு எல்லாமே கேபிட்டலைஸ்டாக வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அவுட்புட்டில் பைத்தான் கார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக கேபிட்டலாகவே கிடைக்கிது. இந்த கார்ஸ் டாட் அப்பர் மூலமாக நம்ம ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டலாக மாறிடுச்சு. நம்ம ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சில பேர் யோசிக்கலாம். ஸோ கார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் அப்படியே தான் நம்ம கொடுத்த கேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதையும் பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பழைய நம்ம வேரியபிள் மாறவே இல்லை. ஸோ அதுதான் வந்து மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. அதை வந்து நம்ம அதை ரெஃபரன்ஸ் பண்ணி அதோட புது ஸ்ட்ரிங்காகவே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்பருங்கிற மெத்தட் வந்து ஃபுல்லாக முழுமையாக அந்த வேரியபிளை மாற்றாமல் அது ஒரு புது ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது மூலமாக வந்து நம்ம வேரியபிள் நேம் ஸ்டில் அப்படியே ரிட்டைன் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து லோவர். ஸோ லோவர் வந்து எல்லா லெட்டர்ஸையும் வந்து லோவர் கேஸாகவே மாற்றிடும். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம காஸ் டாட் டைட்டில் பண்ணுவோம். ஸோ டைட்டில் வந்து ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் வந்து கேபிட்டலாக மாற்றும். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லோவராக மாற்றிடுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக கொடுத்துருக்கு. ஸோ பியும் சியும் கேபிட்டலாக மாறிடுச்சு. அதுதான் வந்து மற்றொரு மெத்தடு டைட்டிலுங்கிறது. மற்றொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் டாட் ஸ்ட்ரிப். ஸ்ட்ரிப் அப்படிங்கிற மெத்தடு வந்து எந்த ஒரு ஒயிட் ஸ்பேஸும் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குகிறோம், அவரோட யூசர் நேம் வாங்குகிறோம். ஆனால் அவர் வந்து ஆக்சிடென்டலாக ஸ்பேஸ் பார் வந்து ஒரு 2 தடவை அழுத்திட்டு தென் அவர் ஃபுல்லாக ஒரு பேர் எழுதுறாரு. அப்படி இருக்கும்போது வந்து அது ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்ஸ் டாட் ஸ்ட்ரிப் இல்லை ஸ்ட்ரிப் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ள ஒயிட் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒயிட் ஸ்பேஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த யூசர் 2 ஒயிட் ஸ்பேஸ் முன்னாடி போட்டார். ஸோ அதை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி டெலீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே உள்ளது தான் வந்து இப்போ ரீசெண்டானது. இந்த மேலே உள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸோட தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே லாஸ்ட்டாக காஸ் டாட் ஸ்ட்ரிப் போட்டோம்ல, அங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு கிடச்சது வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் உள்ள ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஸ்ட்ரிங்கை தான் வந்து நம்ம அடுத்து தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் ஒரு மற்றொரு விஷயத்துக்கெலாம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிப்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக lstrip அப்படிங்கிறது இருக்குது. ஸோ lstrip வந்து இங்கே பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள 2 ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக rstripன்னு போட்டால் வந்து இதுக்கு ரைட் சைடில் உள்ள இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிப்பில் உள்ள சில ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ். ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து மற்றொரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து ஃபைண்ட். ஸோ ஃபைண்ட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு தேவையான பொசிஷன், அதாவது எந்த இண்டெக்ஸில் வந்து சில கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து CO அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ 9. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொசிஷனையும் சி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது வந்து 9வது இண்டெக்ஸ். அதை தான் வந்து நம்ம இங்கே தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ ஃபைண்ட் மூலமாக வந்து நம்மளுக்கு தேவையான இண்டெக்ஸில் எந்த கேரக்டர் இருக்குது, நம்மளுக்கு தேவையான சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரீப்ளேஸ். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் மொத்தமாக மாற்றணும்னு நினச்சா அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல P அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணி J அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ ஜேன்னு கொடுக்கும்போது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைத்தான். ஸோ P அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி அது ஜேங்கிறத வந்து போட்டிருக்கு. ஸோ அது மூலமாக வந்து நமக்கு தேவையான ரீப்ளேஸ்மெண்ட்ஸை வந்து ஒரே நேரத்தில் பண்ணியிருந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லாம் கூட இருக்கும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்ட்டு. ஸோ இது போன்ற ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக மெத்தட்ஸ் மூலமாக தான் வந்து அவங்க யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இன் அப்படிங்கிற மெத்தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து CO இன் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு பூலியன் வேல்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபைண்ட் மெத்தட் வந்து அந்த இண்டெக்ஸ் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இந்த இன்னுங்கிறது வந்து நம்ம பாஸ் பண்ணுற இந்த கேரக்டர்ஸ் அதில் இருக்குதா, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன், அதாவது எக்ஸ்ப்ரெஷன்னா வந்து எனிதிங் தட் கிவ்ஸ் அன் அவுட்புட். ஸோ ஒரு அவுட்புட்டு கொடுத்துச்சுன்னா வந்து அது எக்ஸ்ப்ரெஷன் தான். இந்த CO வந்து அந்த பைத்தான் கோர்ஸ்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ நம்ம இங்கே ரன் பண்ணுறதுலாம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இப்போ CO அப்படின்னு ரன் பண்ணால் கண்டிப்பாக எதுவும் ஃபால்ஸ் கிடைக்கணும். ஏன்னா CO கேபிட்டல் C நம்ம ஸ்ட்ரிங்கில் இல்லை. ஸோ அதை ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். அதே தான் வந்து ஃபைண்டுக்கு சொல்லணும். ஸோ ஃபைண்ட்லேயும் வந்து நீங்கள் கேபிட்டல் C போட்டிங்கன்னா எத்தனாவது இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது -1. -1னா வந்து பேசிக்லி நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வலியுறுத்துது. ஸோ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் சப்ளை பண்ணும்போது வந்து கரெக்டாக பார்த்து சப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த எரருமே கிடைக்காது. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது போன்ற அப்பர் லோவர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த கோர்ஸுங்கிறது அப்பர் கோர்ஸ் கேபிட்டல் லெட்டர் கோர்ஸ் வந்து கார்ஸ் அண்டர்ஸ்கோர் கேபிட்டல் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அது மூலயமா ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இது மூலயமா ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன் இருக்கும்போது கண்டிப்பாக நாட் இன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரிண்ட் வேண்டாம் மாற்றி ஆண்ட்ராய்டு நாட் இன் கோர்ஸ் அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்டுங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த பைத்தான் கோர்ஸ் என்கிற ஸ்ட்ரிங்கில் இல்லை, அது உண்மையா அப்படின்னு கேட்குது. ஸோ நாட் இன், ஸோ ஆப்போசிட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கணும். ஏன்னா அந்த ஆண்ட்ராய்டு வந்து கோர்ஸில் இல்லை அப்படின்றது நம்மள்ட்ட கரெக்டாக தான் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து காமனான ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். இதை டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.